Exercise 3.11 miscellaneous practice problems. 3.10 miscellaneous practice problems. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா miscellaneous practice problemsல ஃபிஃப்த் சம் வந்து நம்ம லீனியர் கிராஃப் வச்சு போகிற மாதிரி இருக்கு. Draw the graph for the following data. Side of the square centimeter, area centimeter square. 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25, 6 into 6 36. Does the graph represent a linear graph? இதான் நம்மளோட question. இப்போ நம்ம linear graph போடுறதுனால நான் வந்து எப்பவும் போல் ஒரு ஹிஸ்டோகிராமோ பார் கிராஃபுக்கோ போன மாதிரி சும்மா நார்மலாக நம்மலாம் போடாமல் போட்டுக்கிட்டேன். கீழே இது எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 போட்டுவிட்டேன். ஒய் ஆக்சிஸ்க்கு 5 எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேல் எழுதும் போது x axis 1 cm is equal to 1 unit, y axis 1 cm is equal to 5 unit அப்படின்னு எழுதிக்கலாம். So 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. கீழே 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ ஃபஸ்ட்டு 2, 4 இது 2, அப்போ இதுதான் 4 வரும். இது 1, இது 2, இது 3 அப்போ இதான் என்னது 4. 2, 4, 3, 9. ஸோ இதான் 3, 9. 4, 16, 5, 25, 6, 36. இங்கே 36. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது இதோட லைனை பாருங்களேன், நேராக இருக்கா, ஸ்ட்ரெயிட் லைனில் இது வரல. இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, இங்கேருந்து இப்படி போயிருக்கு, இப்படி இப்படின்னு விட்டு வந்திருக்கு. So, நம்ம இது linear graph. Does the graph represent the linear graph? No, the graph does not represent a linear graph. So, அது நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடணும். ஓகேங்களா, சொல்யூஷன், the graph does not represent a linear graph. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.